இன்னைக்கு நம்ம வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா அப்படிங்கிற படம் தான் நீ பார்க்க போயிருந்தாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நித்யன் சுவாமிநாதன் இயக்கத்துல இந்த படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீக்கோட ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படம். பாரதி ராஜா, நட்டி முனிஷ்காந்த், மம்தா மோகன்தாஸ், அபிராமி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து பெரிய அளவுல ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறமா பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். வெப் சீரிஸ் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்கல்ல. சோ அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க வெப் சீரிஸ். சோ அதே மாதிரியே இந்த படமும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. படம் செம்மையா இருந்துச்சுங்க. 50வது படம் அப்படிங்கிறதுனால செஞ்சுரி அடிச்சிடலாம்னு சொல்லி 100வது படத்துக்கான ரிசல்ட்டே கொடுத்துட்டாருங்க விஜய் சேதுபதி அவர்கள். அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இந்த படம் வந்து அருமையா தேர்ந்தெடுக்க. அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காருங்க. படம் ரொம்ப சூப்பருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லட்சுமியை காணோம் அப்படின்ட்டு இருக்காரு. யாரு லட்சுமி, என்னது நகை காணாமா, பணத்தை காணாமா, எதை சொல்ற அப்படின்னா குப்பை தொட்டி தான் வந்து லட்சுமி அப்படிங்கிறாரு. இப்ப இதே மேட்டர் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றேன்னு வச்சுங்களேன், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல நம்ம விவசாய தங்களிடம் சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க, ஆனா மாப்பிளா இவர் வந்து யூடியூபர்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாரு, வியூஸ் சரியா போகல, வியூஸ் சரியா போவாதுன்னா பைத்தியம் ஆயிட்டாரு போலக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? நம்மளுக்கு அந்த டவுட்டோட தான் இந்த படத்தை வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். பைத்தியம் இல்லைங்க, என்னமோ மேட்டர் இருக்குது அந்த குப்பை தட்டியில. அது வந்து ஒரு சலூன் கடை வச்சிருக்காருங்க, ராம்கி அப்படிங்கிற ஒரு சலூன் கடை. வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஓனர்கிட்ட வந்து லீவு கேட்கறாங்க. லீவு கேட்கறாரு சரி அப்படின்ட்டு அன்னைக்கு என்ன பண்றாரு, அன்னைக்கு கிளம்பி சாயங்காலம் போறாரு. போயிட்டு ஒரு டாய்ஸ் கடைக்கு எதிர்த்தாப்புல அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வீட்டுல. இவர் ஒவ்வொரு பொம்மையா எடுத்து காட்டிட்டு இருக்காரு. வேணாம் இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வாங்கிட்டு அந்த ஒரு குழந்தை, அதாவது ஒரு 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 தாயும் குழந்தையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாட் மாதிரி வச்சுங்களேன், அதை வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா சடனா ஒரு செகண்ட்ல ஒரு லாரி வந்து அந்த வீட்டு மேல ஏறுதுங்க. வீட்டு மேல ஏறின உடனே அங்க இருக்கிறவங்க இறந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த இதை கீழே போட்டுறாரு, அந்த பொம்மைய உடைச்சு போயிடுது. சோ அதுல இருந்து என்ன வருது, சின்ன ஒரு ஹிடன் டீடைல் என்னன்னா அந்த பொம்மையும் உடையுது, அங்க வந்து அவங்க இறந்தது மாதிரி ஒரு சின்ன ஒரு சீன் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி இருக்காருங்க மனுஷன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டீட்டெயிலா கொடுத்திருக்காரு இந்த படத்துலங்க. இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ளார போகலாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை சுத்தியே தான் நடக்குது. அவர் வந்து அவரோட அந்த குப்பை தொட்டி காணா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி அடிச்சு துரத்திடுறாங்க. ஆனா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் குப்பை தொட்டி கண்டுபிடிக்கணும்னா நெட்டி வந்து என்ன பண்றாருன்னா அவரு வந்து கண்டுபிடிக்கலாம். சரி கண்டுபிடிக்கலாங்கிறதோட அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு காசை வாங்கிடலாம் அப்படிங்கிறாருங்க. சோ அந்த வில்லன் வந்து ஒருத்தர் யார் வர பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கொள்ளை அடிக்கிறவங்க, ஒரு இன்னசென்ட் மாதிரி அபிராமியோட வீட்டுக்காரரா வராரு. அவர் வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி வெளி உலகத்துல ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிற மாதிரியும் கொள்ளையடிக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அவன் வந்து யாரும் கண்டுபிடிச்சிடறாங்க போலீஸ். சோ அதுக்கு முதல் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய அந்த சலூன் கடையில போய் தாடியில வந்து ட்ரிம் பண்ணலான்னு போவாரு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நகை பாக்ஸ் ஒன்று விழுந்துரும். இவர் வந்து அவன் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு போவாருங்க. நகை பாக்ஸ் விழுந்துரும். அந்த நகை பாக்ஸ் எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு விஜய் சேதுபதி முன்னாடியும் இவங்க போலீஸ் வந்து பின்னாடி வரும்போது இவனை நினைப்பா போலீஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்க. போலீஸ் போட்டு சாத்தி எடுத்துட்டு போயிடும். அபிராமியும் அவங்க குழந்தையும் பிரிஞ்சிருவாங்க. இந்த விஷயம் அசிங்கமானோன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த குடும்பத்தையே பழி வாங்குறாங்க மாதிரி முறைச்சிட்டு போயிடுவாரு. வீட்டுல போய் விஜய் சேதுபதி கொல்லான்னு போவாங்க. அவங்க பொண்ணு இருக்கும். அவங்க பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்திடுவாங்க. இப்ப சிங்கமுடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நினைக்க முடியாத ஒரு கேரக்டருங்க. சிங்கமுடி நம்ம காமெடியா தான் பாத்துருக்கோம். இந்த படத்துல வந்து கொஞ்சம் சீரியஸா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணிடுவாரு 2 டைம். பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை எப்படியா மறைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கொலை பண்ண மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. சோ இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அவர் வந்து குப்பை தொட்டி காணா அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து திசை திருப்பிட்டு இருப்பாரு போலீஸ். அந்த பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணோன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல. அந்த ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு, அதே மாதிரி அந்த வில்லனோட ஒய்ஃபான அபிராமி இவங்க எல்லாம் இறந்துருவாங்க. அபிராமியோட பொண்ணு, அதாவது அந்த வில்லனோட பொண்ணை தான் எடுத்து விஜய் சேதுபதி வளர்த்திட்டு இருப்பாரு. சோ இங்க எங்க ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா, இவர் வந்து அடிக்க போனார் பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவரோட பொண்ணையே வந்து அடிச்சிருவாரு. அதே மாதிரி இந்த தப்பு அந்த இடத்துல நடக்கும். சோ அது வந்து கடைசி சீன்ல லாஸ்டா தெரியும். எனக்கு ஒரு மைல்டா டவுட் இருந்துச்சு. எல்லா இடமும் ட்விஸ்டா இருந்துச்சு, கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த இடத்துல கண்டிப்பா நான் வந்து ஒரு சின்னதை கண்டுபிடிச்சேன். இவரோட பொண்ணாதான் இருக்குமோங்கிறது அதே மாதிரியே இருந்துச்சு. படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்ல முடியாது. ஃபுல் வயலன்ஸ் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாவும் படத்தை பார்க்கலாம். படம் வந்து நல்ல படம். ஒரு 2-3 டைம் பார்க்குற அளவுக்கே இருக்கு படம். ரொம்ப திருப்தியான ஒரு படமா இருந்துச்சு. படத்தோட லாஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா படம் முடிய போகுதுங்க. அந்த டைம் அந்த வில்லன் வந்து அழுவாம பாருங்க, அதாவது தன்னோட பொண்ணை தான் வந்து எடுத்து வளர்த்துறான் அப்படின்னு அந்த அதிர்ச்சி தெரிஞ்சோன்னா அவன் வந்து கொள்ளையடிக்க போகும்போது அந்த சிங்கம் புலி வந்து ரேப் பண்ணிடுவாரு பாத்தீங்கன்னா, அப்போ அவனுக்கு வலிக்குங்க. அந்த சீன் எல்லாம் வந்து செமையா நடிச்சிருப்பாருங்க அந்த வில்லன். ஐயோ என்னோட பொண்ணை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அவர் அந்த மாடியில இருந்து அப்படியே கீழே அப்படியே சாய்ச்சி விழுந்து இறந்துருவாரு. சோ அந்த சீன் ரொம்பவே சென்டிமெண்டா இருந்தது அப்படி சொல்லலாம். முதல் சீன் கூட கொஞ்சம் ரொம்பவே வருத்தப்பட்ட மாதிரி இருந்தது அந்த சீன். அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துற மாதிரி. சோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேலம் சிரிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.